இப்ப நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் கொதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா இப்போ, இதுல எண்ணெய் ஊத்துற மாரி இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹமாஸ் அந்த அல்-அக்ஸா அந்த இடத்துக்கு தானே அவங்க சண்டைய ஆரம்பிச்சாங்க. அந்த பாதிய பிரிச்சு குடுக்க சொல்றாங்க. இப்போ போய் இஸ்ரவேல்ல இருக்கக்கூடியதான ரபிமார்கள், இன்னும் சொல்லப்போனா அவங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. டெம்பிள் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இவர்கள் போய் 3வது தேவாலயம் கட்டுவதற்கான பிராக்டிஸ் அங்க பண்ணி பார்த்துருக்கிறாங்க. இப்போ அவங்க டெம்பிள் இன்ஸ்டிடியூட்காரங்க ஒரு வீடியோவும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் 2012லேருந்து இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட்ட பத்தி நம்ம பேசிக்கிட்டே வரோம். பல செய்திகள்ல அத பத்திலாம் சொல்லிக்கிட்டே வரோம். இப்போ 5 ரெட் ஹீஃபர் ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது சிவப்பு கிடாரி 5 ரெடியாக இருக்கிறதாக. சரி, சிவப்பு கிடாரி ரெடியாக இருக்கிறது. கோஹென் அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்த வேதத்தை வாசிக்கிறவங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவானவர் ஜெப ஆலயங்கள்ல எழுந்திருச்சு வாசித்தார்ன்னு இருக்கு இல்லையா? அந்த மாரி வாசிக்கிறவருக்கு பேர் கோஹென். இப்ப அந்த பிராக்டிஸ் முடிச்சு கோஹன் அந்த வாசிக்கிறவர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். அதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஏசாயா 43ல ஆண்டவர் சொல்லுவாரு, கிழக்கிலிருந்து, மேற்கிலிருந்து, தெற்கிலிருந்தும், வடக்கிலிருந்தும் உன்னை கூட்டிச் சேர்ப்பேன் அப்படின்னு சொல்லி 5வது வசனத்துல, 6வது வசனத்துல சொல்லுவார். இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டெம்பிள் மவுண்ட்ல தேவாலயம் கட்டுனா ஆராதிக்கிறதுக்காக, அதாவது ஆராதனை பண்றதுக்காக பூமியின் 4 திசைகளிலிருந்து நாங்க ஆட்கள கொண்டு வந்து பிராக்டிஸ் குடுத்துட்டு இருக்கிறோம்னு அவங்க வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படியே எழுத்துக்கு எழுத்து அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட்க்கு தேவையான லேவியர்கள் அவர்களும் தயாராக இருக்கிறாங்க. ட்ரெஸ் ரெடியா இருக்கு. இந்த ஆலயத்துக்கு தேவையான ஆசாரித்துவம் எல்லாமே ரெடியாக இப்ப அவங்க ஆலயத்தை கட்டுவதற்கு நான் 2012ல் சொல்லுகிறேன். இதற்கான பொருட்கள் எல்லாம் தயாராக இருந்தது. 2018ல வரும்பொழுது, அதாவது எருசலேம் தலைநகராக மாறின பிறகு அங்க ரெட் ஹீஃபர கொண்டு வந்துட்டாங்க. நவ் எல்லாமே ரெடியாக இருக்கிறது. பலி செலுத்துவதற்கு லேவியர்கள் ரெடியாக இருக்கிறார். அது அவங்க முறைமைக்கு நான் சொல்றேன். நமக்கும் 3வது தேவாலயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நாம அந்த நியாயப்பிரமாண முறைப்படி வாழ்றவங்க கிடையாது. நாம சுயாதீன பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம். இதை வெளியரங்கமான அடையாளமா வச்சுக்கிறோம். உதாரணமாக இஸ்ரவேல்ல ஒரு நட்சத்திரம் வந்தால் இயேசு பிறந்திருக்கிறார்னு அர்த்தம் இல்லையா? பெத்லகேம்ல ராஜா பிறந்திருக்கிறார்னு. அதே மாரி இஸ்ரவேல்ல தேவாலயம் வந்துச்சுன்னா, சுயாதீன சபையின் காலம் முடிவடைய போகுதுன்னு அர்த்தம். அத வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க பலி செலுத்துறது பிரயோஜனமே இல்ல. ஏன்னா அவங்களுக்கு பலி முடிஞ்சிருச்சு. இயேசு கிறிஸ்துவானவர் தான் பலி. வேதம் அப்படிதான் சொல்லுது. அவர் நமக்காக ஒரே தடவ பலியானார். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த பலிக்கும் நமக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ஆனால் அவர்கள் பலி செலுத்துவதற்கு தயாராயிட்டாங்க. பைபிள் சொல்லுது அவங்க பலி செலுத்துவாங்க கடைசி காலத்துல அப்படின்னு சொல்லி, இப்ப பலி செலுத்துறதுக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. ஆசாரியர்கள் ரெடியாக இருக்கிறார்கள். லேவியர்கள் தயாராக இருக்கிறார்கள். இப்ப அவங்க வீடியோவும் வெளியிட்டிருக்கிறாங்க. 2018லேயே அவங்க அந்த ஆலயம் எப்படி இருக்க போகுதுன்னு அனிமேஷன் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்க வெளியிட்டுட்டாங்க. ஸோ இப்ப நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு அப்படின்னு சொன்னா, திருச்சபை நன்றாய் கவனியுங்கள். ஊழியக்காரர்கள் நன்றாய் கவனியுங்கள். சாலமோன் தேவாலயம் கட்டினான் என்றபோது நீங்கள் படிக்கிறீர்கள், மகிமை இறங்குச்சு. அங்க அ கர்த்தருடைய மகிமை மூடிக்கொண்டது. ஆசாரியர்கள் ஊழியம் பண்ண முடியாதுன்னுச்சு. அதை எடுத்து பிரசங்கம் நல்லா பண்றோம். அடுத்து செருபாபேல் ஆலயம் கட்டினான் என்றபோது 2வது தேவாலயத்தை முந்தின ஆலயத்தை பார்க்கிலும் பிந்தின ஆலயம் மகிமை வாய்ந்ததாக இருக்கும்னு சொல்லும்போது அதை எடுத்து நம்ம ரொம்ப பார்க்கிறோம். ஏன் உங்களுக்கு ஒரு காரியம் புரிய மாட்டேங்கிறது? 3வது தேவாலயம் நம் காலத்தில் கட்டப்பட தயாராயிருச்சு. ஏறக்குறைய 1900 வருஷமா இல்லாத ஒரு நாடு, ஒரு தலைநகரம், ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு ஒரு சின்ன கூட்டம் புறப்பட்டு வந்திருக்கு. இப்ப ரெடியா அவங்க இருக்கிறாங்க. இது நமக்கு பைபிளுடைய ஆதாரம், தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. இப்ப அது நடக்க போகுது. ஒரு பக்கம் அவங்க ஆலயத்துக்கான இடத்துக்காக சண்டை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் ஆலயம் கட்டுவதற்கு ரெடி ஆயிட்டாங்க. இப்போ சபை என்ன பண்ணிட்டு இருக்குது? இது ஏன் உங்களுக்கு இன்னும் பெருசாக புரிய மாட்டேங்குது? ஒவ்வொரு விசுவாசியும் ஆயத்தமாக வேண்டிய காலகட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். செருபாபேல் ஆலயம் கட்டுனத பெருசா பேசுறோமே, சாலமோன் கட்டுனத பெருசா பேசுறோமே, உண்மைதான், பெருசுதான். அதை விட முக்கியமா இதுதான் நமக்கு அடையாளம். ஏன்னா இந்த ஆலயம் கட்டுகிற காலகட்டத்தில் தான் இயேசு பகிரங்கமாக ஒலிவமலையில இறங்குவார் என்று சகரியா 14 சொல்லுகிறது. இப்போ அதுக்கான காலகட்டம் வந்துடுச்சு. அவர் வருவதற்கு முன்பதாக தன்னுடைய மனவாட்டியை எடுத்துக்கொள்வார்னு இருக்கு. இது நமக்கு எவ்வளவு பெரிய அடையாளம். இது ஒரு உணர்வடைந்து இனி நாம் இருக்கிறது சொற்ப காலம். இனி காலம் செல்லாது என்பதை சபை புரிஞ்சுகிட்டு ஆயத்தப்படணும். ஒரு நாள் ராத்திரியில எகிப்திலிருந்து புறப்படுங்கன்னு சொன்ன உடனே அவங்க என்ன கையில கிடைச்சதோ அந்த ராத்திரியில எடுத்துக்கிட்டு அவங்க புறப்பட்டாங்க பாருங்க. அதை விட ஷார்ட் டைம் தான் நமக்கு இருக்கு. அவங்களுக்காவது ஒரு நாள் ராத்திரி முழுக்க இருந்துச்சு புறப்படுறதுக்கு. நமக்கு ஒரு இமை பொழுது ஒரு நிமிஷம் தான் இருக்கு. கையில இருக்கிறத எடுத்துட்டு பறந்து போறதுக்கு கூட நேரம் இல்ல. எல்லாவற்றையும் விட்டு விட்டு பறந்து போகிற காலம் வந்திருக்கிறது. இன்னும் உணர்வடையாமல் இருப்போமானால் இதுக்கு மேல பரிசுத்த ஆவியானவரும் திருச்சபைக்கு எப்படி சொல்ல முடியும்? கண்ணுக்களுக்கு முன்பாக அடையாளம். ஒரு கூட்டம் உங்களை உலகத்துக்கு பின்னால், இந்த உலகத்துல வாழ்ற ஆசீர்வாதங்களுக்கு பின்னால் உங்களை திருப்பி கொண்டிருக்கிறது. நான் இப்போதும் சொல்லுகிறேன், ஆயத்தப்படுங்க. இனி காலம் செல்லாது. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறை அவருடைய வருகையை பார்ப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிற தலைமுறை. கண்களுக்கு முன்பாக இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குதான்னு பாருங்க. 1900 வருஷம் இல்லாத ஒரு தேசம், ஒரு இனம், ஒரு தலைநகரம், ஒரு ஆலயம் கட்டுகிறது நம் கண்களுக்கு முன்பாக நடக்குது. இதுக்கு மேல ஆவியானவர் எப்படி சபைகளோடு கூட இடைப்படுவாரும் தெரியல. இனி கண்டிப்பா காலம் செல்லாது. சபைகள் இனி ஆயத்தப்படுவதற்கான வேலைகளை பாருங்க.
இது உங்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால், மீண்டும் இன்னொரு நேற்று வரையில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ.